ஏண்டா எவனோ வந்து இங்க தமிழ்நாட்டில் ஆட்டை போட்டு என்னதையும் பில்டிங் கட்டுறான். 40 பில்டிங் கட்டுறான், 40 மாடி கட்டுறான், 50 மாடி கட்டுறான். நம்ம கண்ணு முன்னாடி வந்து கூல கும்பிடு போட்டோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட அசிஸ்டண்டா இருந்தவன் பெரிய பில்டரா இருக்கான். நம்ம அதே இடத்துல இருந்துட்டு இருக்கோம். இப்ப கேப்டன்லாம் நடிகர் சங்கம்னா ஒரு ராணுவ பலத்தோட இருந்துச்சு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அரசியலுக்கு இவ்வளவு நல்லவராக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு விஜயகாந்த் ஒரு உதாரணம். தைரியசாலிங்கிறது எப்படின்னா, ஆட்சி இல்லாத பொழுது கலைஞருக்கு மிகப்பெரிய விழா எடுத்து ஆட்சிக்கு நம்ம மேல ஒரு கோபம் வரும்னு தெரிஞ்சா கூட அதை பத்தி கவலைப்படாம விழா எடுத்து காமித்தவர் விஜயகாந்த். அது வந்து தனக்கு பிடிச்சதா செய்யணுமா செஞ்சு காமிச்சவர். இவருக்கு அண்ணன் கையெழுத்து போட்டு கொடுத்த கார்டு இன்னைக்கு வரைக்கும் நான் இதை பொக்கிஷமாக நான் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் சொல்கிற மாதிரி அவர் எனக்கு அண்ணன் மட்டும் இல்லை, என்னை சாப்பிட வைத்து அழகு பார்த்த தாய் அப்படின்னு நான் சொல்கிறேன். அம்மா அப்படின்னு தான் சொல்லுவேன். அவர் சாதிச்சிட்டாரு, பொது வாழ்க்கையில சாதிச்சிட்டாரு, திரைத்துறையில சாதிச்சிட்டாரு, அரசியல்ல சாதிச்சிட்டாரு. இன்னைக்கு இங்க இருக்கிற உண்மையில நான் சொல்றேன், இங்க இருக்க அத்தனை பேரும் உணர்வுபூர்வமா, யாருமே போலித்தனமாக இங்கு வந்து நிற்கவில்லை. உணர்வுபூர்வமாக விஜயகாந்துக்கு மரியாதை நடிகர் சங்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த கேப்டன்கிற அடைமொழி இனிமே தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் வேற யாருக்குமே அது வைக்க முடியாத அளவுக்கு அந்த இடத்தை விஜயகாந்த் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டார். எனது குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இந்த புகழஞ்சலியை கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மிகவும் சிரத்தையோடு நடத்தி கொண்டிருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் தலைவர் நாசர் அவர்கள், செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்திக் மற்றும் பூச்சி முருகன் ஐயா, அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். உலகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்கள் அனைவர் மனதிலும் இதயத்திலும் இடம் பிடிச்சவர். அதுக்கடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பின் இமயமா எல்லாரும் மனசுலையும் நிற்கிறவர். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஒருவர் தான் 15 கோடி தமிழர்களின் இல்லங்களிலும் குடியிருந்து கொண்டிருக்கும் ஒரே மனிதராக எப்போதும் திகழ்வார், எப்போதும் திகழ்வார். அன்னாரின் ஆன்மா சாந்தி அடைய நான் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நாங்கள் 4-5 வருஷம் முன்னாடியே நான்லாம் செத்து போயிட்டோம். எப்போ அண்ணன் கேப்டன் உடல்நிலை மிகவும் மோசமாகி, அது என்ன ட்ரீட்மெண்ட்டு என்ன ஏது எங்களுக்கு சொல்லப்படலை. அதில் பல மன வருத்தங்கள் இருக்குது. அது இங்கே பேசுகிறதுக்கு ஒன்று பயன் இல்லை. என்னால் தாங்க முடியல, அதெல்லாம் பார்க்க முடியல. அந்த மாமனிதருக்கு எத்தனை சோதனைகள் வந்ததுன்னு. நான் ஆர்கே செல்லமணி அவர்கள் நல்ல ஒரு இதை சொல்லிட்டு போனாங்க. அதன் தொடர்ச்சியாக புரட்சி கலைஞர் வளாகம்ங்கிறது வைக்கிறதுல ஒன்றும் இது இல்லை. ஆனால் நடிகர் சங்கத்தின் தலைவர், பொருளாளர், முக்கியமாக கார்த்திக்கு நான் வேண்டி கேட்டுக்கிறேன், இது ஒரு கருத்தாக நீங்கள் எடுத்துக்கோங்க. கடன் வாங்கி ஏதாவது இப்போ கட்டுறதுல என்ன சிக்கல் என்ன ஏதுன்னு தெரியல, இந்த இடத்துல சொல்லணும் மக்கள் அறிய. ஏன்னா நம்மெல்லாம் மிகப்பெரிய லெஜெண்டாக இருந்த ஒரு கேப்டன். நான் அவர் தலைவராக இருக்கையில், நடிகர் சங்க தலைவராக இருக்கையில் செயற்குழு உறுப்பினராக இருந்தவன். அந்த பத்திரத்தையெல்லாம் வாங்கி காமிச்சு, அந்த அங்கே இது இருக்கும், அங்கே அது என்ன அந்த படம் பார்க்குற இடம் தியேட்டர், அங்கே வச்சு செயற்குழு நடந்துகிட்டு இருக்கையில் அதெல்லாம் காமிச்சு எவ்வளோ ஈடுபாடாக எப்போ சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடன் வாங்கி கட்டாமல் அதை அவர் பாதையில் மொய் விருந்து மாதிரி எப்படி ஒரு படத்தில் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி மொய் விருந்து வச்சு எந்த செலவும் பண்ண வேணாம், 5 பைசா நடிகர் சங்க செலவு பண்ண வேணாம். எல்லா நடிகர்களும் அந்த வளாகத்தை சுத்தப்படுத்தி அந்த புதர்களெல்லாம் அப்புறப்படுத்திட்டு சாமியானா போட்டு, இந்த பக்கம் சைவ உணவு அந்த பக்கம் அசைவம் போட்டு மொய் விருந்து வச்சு பாக்கு அட்டையில் வெத்தலை பாக்கு வச்சு எல்லா நடிகர்களுக்கும் கூப்பிடுவோம். அவங்க 10 கோடி 5 கோடி எவ்வளோ யார் என்ன தர்றாங்களோ டிடியோ செக்கோ வச்சுட்டு போட்டோம். பாருங்க, மிகுந்த வரவேற்பு இருக்கு. என்ன தப்பா எடுத்துக்க வேணாம். அவங்க கேப்டன் அழகா இலைக்கு கீழே தாலியை வச்சிருப்பாங்க. அதே பாணியில அது
வேற ஃபார்மேட்லயும் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாத்தையும் கூப்பிட்டு, ஏண்டா எவனோ வந்து இங்க தமிழ்நாட்டில் ஆட்டை போட்டு என்னதையும் பில்டிங் கட்டுறான். 40 பில்டிங் கட்டுறான், 40 மாடி கட்டுறான், 50 மாடி கட்டுறான். நம்ம கண்ணு முன்னாடி வந்து கூளை கும்பிடு போட்டோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட அசிஸ்டண்டா இருந்தவன் பெரிய பில்டரா இருக்கான். நம்ம அதே இடத்துல இருந்துட்டு இருக்கோம். இப்ப கேப்டன்லாம் நடிகர் சங்கம்னா ஒரு ராணுவ பலத்தோட இருந்துச்சு, ராணுவ பலத்தோட இருந்துச்சு, சாதாரணமா இருந்தார். நல்ல ஆட்சியாளர்கள்லாம் பயந்தாங்க. இல்லாட்டி ஒரு ராமேஸ்வர போராட்டம் ட்ரெயின் ஃபுல்லா ரொப்பிக்கிட்டு அங்க போய் நடத்தி காமிச்சிருக்க முடியாது. நெய்வேலி போராட்டம் இங்க குறிப்பிட்டாங்க பேசினவங்க. நம்ம அதுக்காக நம்ம 2 கொம்பு வச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. கதாநாயகர்கள் விஷால் உங்களுக்கு சக்தி இருக்கு, நாசர் சார் உங்களுக்கு சக்தி இருக்கு. இனிமேலும் நடிகர் சங்கம் ஒரு ராணுவ பலத்தோட மிகப்பெரிய அங்கமா தமிழ்நாட்டில் இருக்கணும். எவனுக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்துக்கலாம், எத்தனையோ கோடி போட்டு பணம் எடுக்கிறோம். தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க. அதாவது டிரான்ஸ்பரண்டா இருக்கட்டும். எந்த நடிகர் என்ன கொடுக்குறாங்களோ, என்னங்க இதெல்லாம் ஒரு ஜிஜிபி மேட்ருங்க, சாதாரண விஷயம். ஒரே வருடத்துக்குள்ள கட்டப்பெறணும். விஷால் அது நிச்சயமா செய்வார். கார்த்திக் பொருளாளர்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் கூட வரேன். நீங்க செயற்குழு உறுப்பினர்கள் மட்டும் ஈகோ பார்த்துட்டுலாம் இருக்காதீங்க. நடுராத்திரி கூப்பிடுங்க, எப்போ கூப்பிட்டாலும் வரோம், எல்லாரும் வருவாங்க. இது ஒரு சாதாரண விஷயம். எம்ஜிஆர் நடத்தின மாதிரி அந்த இடத்துல இப்ப இந்த பொங்கல் வச்சு ஒண்ணுமே நடக்கல. அந்த இடத்துல நல்ல கட்டடம் கட்டின பிறகு எல்லாத்தையும் பளபளான்னு போட்டு மார்பிள் போட்டுறாதீங்க. பொங்கல் வைக்கிறதுக்கெல்லாம் இடம் வச்சிருங்க. வருஷம் கேப்டன் பேர்ல பொங்கல் விழா நடத்தணும். எல்லா நடிகர்களும் யார் ஊர்ல இருக்காங்களோ எல்லாம் வந்து கொண்டாடுறோம், ஜாலியா கொண்டாடலாம். சரிங்களா? மக்களை நல்லா வாழ வைக்கணும். அதான் கேப்டன் சொன்னது. அன்னாரின் ஆன்மா சாந்தியுடைய வாழ்த்துக்கள். பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம். திரு விஜயகாந்த் அவர்களை சுமார் 40 வருஷமாக எனக்கு பழக்கம். ஒரு சினிமாவில் இவ்வளோ ஆனஸ்டாக இருக்கக்கூடிய வெகு சிலரில் விஜயகாந்த் அவர்கள். நான் நிறைய என்னுடைய பேட்டியில் சொல்லுவேன், கால் ஷீட் கொடுக்கறதுல சிவகுமார் மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து ஜெய்சங்கர் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லுவேன். ஆனால் அதே போல் விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் நாங்களாம் விஜயன் தான் கூப்பிடுவோம். அரசியலில் நானும் 2006 2 பேரும் ஒன்றா தான் எம்எல்ஏவாக போய் அசம்பிளியில் உட்காந்தோம். அரசியலுக்கு இவ்வளோ நல்லவராக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு விஜயகாந்த் ஒரு உதாரணம். தைரியசாலிங்கிறது எப்படின்னா, ஆட்சி இல்லாத பொழுது கலைஞருக்கு மிகப்பெரிய விழா எடுத்து ஆட்சிக்கு நம்ம மேல ஒரு கோபம் வரும்னு தெரிஞ்சா கூட அதை பத்தி கவலைப்படாம விழா எடுத்து காமித்தவர் விஜயகாந்த். அது வந்து தனக்கு பிடிச்சதா செய்யணுமா செஞ்சு காமிச்சவர் விஜயகாந்த். ஒரு நாளைக்கு சுமார் 100 இல்லை 200 பேர் குறைஞ்சபட்சம் சாப்பிடுவாங்க. அவர் இத்தனை நாள் போட்ட சாப்பாடு அவங்களுடைய சந்ததி எல்லாரையுமே வாழ்க்கையில மிக சிறப்பாக காப்பாற்று. சினிமாவில் பேர் புகழ் விஜயகாந்துக்கும் சரி, சிவாஜி, எம்ஜிஆர் யாருக்குமே இறப்பு கிடையாது. சினிமாவில் நடிக்கிறவங்க யாருக்கும் இறப்பு கிடையாது. ஏனென்றால் அவர்கள் வீட்டு தொலைக்காட்சியில் போனால் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், சினிமா தேட்டரில் போனால் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எல்லாருக்குமே அது ஒரு பெரிய கிஃப்ட். நம்மை விட திறமைசாலியான இயக்குனர்கள் இருந்தால் கூட அவர்கள் முகம் கேமரால இல்லாத போது அவர்கள் முகத்தை மறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்னைக்கும் தியாகராஜ பாகவதர் முகத்தை மறக்க முடியாது. ஏன்னா அது அந்த தொடர்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு கலைஞன். எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் விஜயகாந்த் கிட்ட என்னன்னு சொன்னா, ஒரு கஷ்டம் அப்படின்னா, ஒரு நாடக நடிகராக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்டேட்டஸ் தான் இருக்காருன்னு பார்க்காம உடனே உதவி செய்யற குணம் எம்ஜிஆருக்கு பிறகு நான் கேப்டன் விஜயகாந்த் கிட்ட தான் நான் அதை பார்த்தேன். இந்த கேப்டன்கிற அடைமொழி இனிமே தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் வேற யாருக்குமே அது வைக்க முடியாத அளவுக்கு அந்த இடத்தை விஜயகாந்த் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஏன்னா அந்த ரசிகர் மன்றம் மாறும்பொழுது அந்த அடைமொழியோடு சேர்த்து மாறிக்கிட்டே ஒரு ஜெனரேஷன் மாறும்போது. ஆனா விஜயகாந்துக்கு அப்படி அல்ல. அவர் தன்னுடைய அது வந்து ஃபைட்டு பண்ணணும்னா அவருக்கு ஷோல்டர் இறங்கிடும். அந்த ஷோல்டர் அப்படி திருப்பி பண்ணிக்கிட்டு பண்ணும்போது அதனால அட்ஜஸ்ட் பண்ணி காலாலேயே கிக் பண்ற விஷயத்தை எடுத்துட்டு அது பாட்டுக்கு பண்ண ஆரம்பிச்சவர் அவர். அது ஒரு பெரிய விஷயம்.
சாதாரணமான ஒரு விஷயம். சினிமாவில் நல்லவர்கள் நல்லவைகள் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அந்த லிஸ்ட்ல விஜயகாந்த் என்றைக்குமே அந்த ஃபர்ஸ்ட் இடத்துல இருப்பார். இன்னைக்கு நடிகர் சங்கம் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நடிகர் சங்கத்தினுடைய கடனை அடைத்தவர் விஜயகாந்த் அவர்கள் தான். ஃபர்ஸ்ட் கேப்டன் விஜயகாந்த் அவர். இன்னைக்கு அந்த நிலம் மீட்கப்பட்டு அடுத்த செட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, பண்றாங்க, சிறப்பாக பண்ணுவாங்கன்னா அதுக்கு விஜயகாந்த் அவர்களுடைய ஆசீர்வாதம் என்னைக்குமே உண்டு. ஒருத்தர் இறந்து போன பிறகு அவரை பற்றி இவ்வளவு பேசும் பொழுது இந்த மாதிரி ஹாலெல்லாம் இவ்வளவு தூரம் ஃபுல் ஆகுதுன்னாக்கா அதுக்கு ஒரு 300 ரூபா பிரியாணி இதெல்லாம் வாங்கி கொடுத்தா கூட வரத்துக்கு ஆள் இல்லாத காலகட்டத்தில் ஒரு கேப்டன் விஜயகாந்த்ங்கிற பேருக்காக எந்த விளம்பரமும் கிடையாது பேப்பர்ல. இன்னைக்கு இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா அது கேப்டன் விஜயகாந்த்ங்கிற பேர் தான். அதுதான் லைஃப்ல நம்ம சேர்த்து வைக்கணும். சொத்து கித்து இதெல்லாம் அப்புறம் அதுக்கு பிறகு அந்த நல்ல பெயர் இருக்குல்ல, அது இறந்த பிறகு இல்ல இவர் வேற மாதிரின்னு சொல்றது. இன்னைக்கு விஜயகாந்தை பத்தி இங்கேன்னு இல்லை, எந்த இடத்துல வேணும், தமிழ்நாட்டில் எந்த கோடியிலே இருக்கட்டும், உலகத்துல தமிழர்கள் எங்க இருக்காங்களோ அங்க இருக்கட்டும், ரெண்டாவது வித்தியாசமான ஒப்பீனியனே வராத ஒரு நடிகர் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த். நல்லவர்ப்பா அவர், என்னப்பா நல்லவர்ப்பா, அவ்வளோ நல்லவர்ப்பா அப்படி என்று அன்னைக்கு அந்த வந்த கூட்டமெல்லாம் சாதாரணமான கூட்டம் இல்லை. அந்த கூட்டத்தினுடைய அந்த ஒரு வேதனை இதெல்லாம் இன்னைக்கு நடிகர் சங்கம் இவ்வளவு சிறப்பாக இந்த நினைவஞ்சலி பண்ணியிருக்காங்க. இந்த நினைவஞ்சலி முழுக்க எல்லாரும் பேசணும்னு ஆரம்பிச்சா இதுவே 1 வருஷம் போகும் போல இருக்கு. இங்க சைடில் அத்தனை பேர் இருக்காங்க. இருந்தாலும் விஜயகாந்த் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். விஜயகாந்த் செய்த அனைத்து நல்ல காரியங்களுக்கும் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு இடம் உண்டு. அது என்னைக்கும் உண்டு. அவர் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். அவர் குடும்பத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த அனுதாபங்களை தெரிவித்தோடு. என்ன சொன்னாலும் பிசிக்கலா நம்ம கிட்ட இல்லாத ஒருத்தரை நம்ம திருப்பி கொடுக்க முடியாது. ஆனால் இந்த நல்ல நினைவுகள் அந்த குடும்பத்தை மிக சிறப்பாக வாழ வைக்கும் என இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தூரத்து இடிமுழக்கம் அப்படின்னு ஒரு படம் மெட்ராஸ் சினிலேவில் டப்பிங்கு. எங்கள் அக்கா ஹீரோயினுக்கு பேசினாங்க. அப்போது அந்த தியேட்டருக்கு அண்ணன் வந்தாங்க பைக்கில். அதுக்கப்புறமா சட்டம் ஒரு இருட்டறையில் தான் நான் அண்ணங்கிட்ட ரொம்ப நெருங்கி பேசி பழகினது. அப்போல்லாம் நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்தேன். அதுக்கப்புறமா எத்தனையோ நாள் அவருடைய ரூமுக்கு போயிருக்கேன், ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டுக்கு. சாப்பிட்டு போனாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா இப்போ வீட்டுக்கு போய் நேரம் எங்கே போகிறேன், நான் வீட்டுக்கு தானே போகிறேன், பேசாமல் இப்படி ஒரு ஓரமாக படுமாங்க. அவங்க ரூம்லேயே நானும் படுத்து தூங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் எத்தனையோ மீட்டிங்ஸு, எவ்வளவோ இது டப்பிங் பேசுறது, எத்தனையோ படங்கள் டப்பிங்கு அவங்க கூடலாம் இது பண்ணியிருக்கிறேன். நான் அவங்க கூடவே நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, என்கிட்ட காசு இல்லை. அந்த நேரத்தில் என்னை கேஎன் காளை அப்படின்னு இருந்தவங்க, அவங்க தான் கூட்டிகிட்டு போயிட்டு நடிகர் சங்கத்தில் சேரணும்னு நான் கேட்டப்போ அண்ணங்கிட்ட கூட்டிகிட்டு போய் அண்ணன் தலைவராக இருந்தாங்க. என்கிட்ட பணம் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குண்ணே. சரி கொடுத்துருங்க காளை என்னன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. மீதி அவங்க தான் கட்டியிருப்பாங்க. இது இருக்குது அண்ணன் கையெழுத்து போட்டு கொடுத்த கார்டு. இன்னைக்கு வரைக்கும் நான் இதை பொக்கிஷமாக நான் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஒன்றும் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், ரொம்ப வெள்ளந்தியான ஒரு மனம், யாருக்கும் ஒரு தீங்கு நினைக்காத ஒரு எண்ணம், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோள், இவ்வளவுதான். வேற ஒன்றும் எனக்கு அண்ணனை பற்றி சொல்றது தெரியல. சாப்பாடு நான் எல்லா ஃபங்க்ஷன்லையும் சொல்கிற மாதிரி அவர் எனக்கு அண்ணன் மட்டும் இல்லை, என்னை சாப்பிட வைத்து அழகு பார்த்த தாய் அப்படின்னு நான் சொல்கிறேன். அம்மா அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அவர் 4 லைன் அது மட்டும் நான் சொல்கிறேன் அண்ணனை பற்றி. பழைய பாட்டு தான். எவ்வளவோ பேசணும் அப்படின்னு சொல்றது தோணலை, என்ன சொல்றதுன்னு தெரியல. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்த தியாகி ஆகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். இவை அத்தனையும் சேர்ந்திருந்தால் ஒரு மனிதன் என் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் ஆகலாம். நன்றி, வணக்கம். தனக்கு விவரம் தெரிந்த நாளிலே சினிமா மேல் ஏற்பட்ட மோகத்திலே ஒரு 10-15 வயதிலிருந்து முழுக்க சினிமா ரசிகராகி பிறகு திரைப்படத்திலே நடிக்க வேண்டும் என்று சென்னைக்கு வந்தவர் விஜய் அவர்கள். அவர் வந்த அதே காலத்திலே கிட்டத்தட்ட 46 வருடங்களுக்கு முன்னால் 77-78களிலே
நானும் அப்படி ஒரு எண்ணத்தோடு இங்கு வந்து இருவரும் சேர்ந்து நட்பாக பழகிய நாட்கள் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் போராட்டம், வாய்ப்பு தேடி அலைவது, அதற்கு பிறகு சில வாய்ப்புகள் கிடைப்பது போல் தோன்றுவதிலே ஏற்பட்ட மகிழ்ச்சி, அது பறிபோறு விட்ட பிறகு ஏற்படுகின்ற துக்கம், பிறகு வாய்ப்பு கிடைக்கிறது, அவமானங்கள் கிடைக்கிறது, போராட்டங்கள், வருத்தங்கள், கவலைகள், இது எல்லாவற்றையுமே நாங்கள் இருவர் மட்டுமே அந்த கவலைகளை பகிர்ந்து கொண்ட நாட்கள் உண்டு. விஜி, இப்ராஹிம், இப்போதுதான் ராவுத்தர், இப்போதுதான் கேப்டன், அன்றைக்கு விஜி, இப்ராஹிம். இங்க வந்திருக்கின்ற அத்தனை நண்பர்களுக்கு தெரியும், இங்கே எதிரில் அமர்ந்திருக்கின்ற எல்லோருமே விஜய் அவர்களுக்கு நண்பர்கள் தான். அப்போது எங்களுக்கு பெற்றோர், உற்றார், உறவினர் யாருமே இல்லை. ஆறுதல் சொல்லிக்கிறது நாங்க 2 பேர் மட்டும்தான். எங்கள் கவலையும் சந்தோஷத்தையும் துன்பத்தையும் பகிர்ந்து கொள்வது நாங்க 2 பேர் மட்டும்தான். சரி, என்னைக்காவது வாழ்க்கையில நாம வந்துருவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு படங்களிலே நடித்து கொண்டிருந்த போது ஒரு நட்பு வட்டாரம் எங்களுக்கு வந்தது. இதுல எங்களுக்கு என்னன்னா, இந்த சபை நாகரிகம், ஒரு கூட்டத்தில் எப்படி பேசுவது, ஒரு விழாவில் எப்படி கலந்து கொண்டு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட நாங்க ஊர்ல இருந்து வந்த ஒரு ரா மெட்டீரியலாவே இருந்தோம். இன்று வரைக்கும் அப்படித்தான் இருக்கோம். விஜய் அவர்கள் மறைவு வரைக்கும் ரா மெட்டீரியல் தான் இருந்தார். ஆனா அப்போ எங்களுக்கு ஒரு நண்பர் எப்படி சேர்றாரு, ராதாரவி, தியாகு, எஸ் சந்திரன், பாண்டி, இவங்கெல்லாம் நண்பர்களாக வர்றாங்க. இதுல என்னன்னா, எனக்கு விஜய்க்கு அடிக்கடி சண்டை வரும். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை 2 பேரும் சண்டை போட்டுக்குவோம். இந்த சண்டையை சமாதானம் செய்யறது யாருன்னா ராதாரவி, சண்டையை இன்னும் மூட்டி வர்றது யாருன்னா எஸ் சந்திரன். சரி, இது இப்படியே போயிட்டு இருக்குன்னா தியாகம் என்ன பண்ணுவான், ஏதாவது காமெடி பண்ணி எங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுவான். அந்த இதுக்கிடையில பாண்டிய உள்ள போந்து என்னத்துக்காக சண்டை போடுறோம், என்ன விஷயமே தெரியாம, அண்ணா நீங்க பேசுனது தப்புன்னு, அண்ணா நீங்க பேசுனது சரின்னு சொல்லி, இப்படி ஒரு கள்ளங்கபடமற்ற ஒரு ஆனந்தமான ஒரு மகிழ்ச்சியான நாட்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையில கரைத்துறையில போயிட்டே இருக்கும் போது விஜய் அவர்களுக்கு ஒரு பாதை, அந்த பாதையை அமைத்து கொடுத்தவர் மதிப்பிற்குரிய எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள். ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்து, அதற்கு பிறகு சறுக்கல் ஏற்பட மீண்டும் வெற்றியை கொடுத்து, அதை தொடர்ந்து ராமநாராயண் அவர்களுடைய படங்களிலே தொடர்ந்து அவர் நடிக்கிறார். நிறைய இயக்குநர்கள் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறார்கள். அப்போது திரைப்பட கல்லூரியிலிருந்து ஆபாவணனுடைய குழுவினர்கள் வருகிறார்கள். அவர்கள் வந்த பிறகு திரைப்பட கலைஞர்கள் மூலம், திரைப்பட கல்லூரி மூலம் இன்னொரு பரிணாமத்தை அன்பர் விஜய்க்கு அவர்கள் அடையாளம் காட்டுகிறார்கள். ஒரு வெற்றி கோலத்தை போடுகிறார்கள். அந்த கோலத்திற்கு புள்ளி வைத்தவன் நான் என்கின்ற பெருமை எனக்கு உண்டு என்பதை நான் இங்கு மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்கிறேன். அந்த வழியில்தான் விஜய் அவர்களுடைய திரைத்துறையிலே ஆபாவனுடைய தொடர்ந்து வந்த அருமை தம்பிமார்கள் ஆர்.கே. செல்வமணி, ஆர். உதயகுமார் அவர்கள், இவங்களெல்லாம் அவருக்கு அவருடைய கிரீடத்திலே வைர கற்களை பதித்தார்கள். இப்படி வாழ்க்கை தொடர்ந்து அவருக்கு வெற்றியிலே போய்கொண்டிருந்தது. அப்போது யார் 2 ஜாம்பவான்கள் கொடி கட்டி பறக்கிறார்கள், கமல், ரஜினி. அதுக்குள்ள புகுந்து அடிச்சு ஜெயிச்சு வர்றாரு விஜய். அது மட்டுமல்ல, அதற்கப்புறம் அரசியலிலே ஒரு பக்கம் கலைஞர், ஒரு பக்கம் ஜெயலலிதா அவர்கள், அதுக்குள்ளேயும் புகுந்து அதுக்குள்ளேயும் வெற்றி பெற்றவர் தான் நண்பர் விஜயகாந்த். எனக்கும் அவருக்கும் அரசியல் கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்த மேடையிலே நிற்கிற வரைக்கும் விஜய் அவர்கள் ஒரு அருமையான நண்பர், யதார்த்தமான மனிதர். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி சபைக்கெல்லாம் கூட்டிட்டு போறது ராதாரவி. ஏன்னா நாங்கெல்லாம் ரா மெட்டீரியல் ஆச்சே. நான் ஒரு பக்கம் ரா மெட்டீரியல், பாண்டிய எல்லாம். ஆனா அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு தெரிஞ்சது ராதாரவியும் ரா மெட்டீரியல்னு. அது லேட்டா தான் எங்களுக்கு தெரிஞ்சது. எல்லாருமே அப்படியே முரட்டுத்தனமா இன்ன வரைக்கும் இருக்கோம். அது என்ன ஒரு பாதுகாப்புன்னா, அந்த ரா மெட்டீரியல் இருக்கிறது பலமாகவும் இருக்கிறது, பாதுகாப்பாகவும் இருக்கிறது. அதனால இனிமேலும் அந்த ரா மெட்டீரியலாவே இருந்துட்டு போகலாம். ஏன்னா மறைவு வரைக்கும் விஜய் அவர்கள் யதார்த்தம். நான் ரா மெட்டீரியல் சொல்வது என்னன்னா, கள்ளம் கபடம் இல்லாமல் நம்முடைய பிறந்த மண்ணிலிருந்து புறப்பட்டு வரும்போது எந்த விஜயகாந்த் பரிசுத்தமான விஜயகாந்த் இருந்தாரோ அந்த பரிசுத்தமான விஜயகாந்த் மறைவு வரை இருந்தார் என்பதுதான். இங்க நான் என் பக்கத்துல அவருடைய அன்பு பிள்ளைகள் இங்கே ஏவி பார்க்கும் போது கண்ணீர் விட்டார்கள். அவருடைய மைத்துனர் இருக்கின்றார் சுதீஷ்,
கண்ணீர் விட்டா நான் அந்த தம்பிக்கு யாருன்னு சொன்னேன், அழுகாத, இனிமேல் நீங்க மகிழ்ச்சியோட இருக்கணும். எல்லா சாதனையும் செய்து விட்டார். அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த போது பிள்ளைகளாக நீங்கள் எப்படி பார்த்து கொண்டீர்கள்? உங்கள் அம்மா அவரை எப்படி ஒரு குழந்தையாக பார்த்து கொண்டார். கவலைப்படாதீர்கள், இன்றிலிருந்து மகிழ்ச்சியாக இருங்கள். ஏன்னா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு ஆளு, யதார்த்தமான ஆளு. பெரிய நான் அப்படி சிலேடையா இலக்கணம் படிச்சு காமெடி பண்ண மாட்டாரு, இல்ல வார்த்தை ஜாலத்துல காமெடி பண்ண மாட்டாரு. ஆனால் ஒரு இலக்கியத்துக்கு இருக்கிற அந்த அறிவும் ஒரு மென்மையும் ஒரு அற்புதமான நகைச்சுவை யதார்த்தமாக மண் வாசனையோடு அறிவுபூர்வமாக அடிப்பார். அவர் எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிறவர் விஜய் அவர்கள். அந்த நாள் எனக்கு இப்ப நான் சுகமான நினைவுகளை தான் இனிமேல் வச்சுக்கிட்டு அவரோட மறைவை நம்ம வாத்திக்கணும். பூண்டியில தஞ்சாவூர் பூண்டி காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன், எல்லாரும் பீக்கில் இருக்கோம். முன்னாடி 2 காரு, பின்னாடி 2 காரு, நடுவுல ஒரு கார்ல விஜயகாந்த், அதுக்கப்புறம் 2 காரு, அதுல நானு, அதுக்கப்புறம் ராதாரவி, இப்படி ஒரு 15-20 கார் புடைசூழ போயிட்டோம் பூண்டி காலேஜுக்கு. விழா நடக்குது. விழாவில் பேசும்போது நான் தான் அங்கே ஆரம்பிச்சு வச்சுட்டேன். ஏதோ ஒரு வசனம் ஒரு நடிக்க சொன்னாங்க. நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாணவன் எழுந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டா எனக்கு கோபம் வந்துருச்சு. நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், பெரிய தகராறாகி போச்சு. அடுத்து அங்கிருந்து அந்த ஆடிட்டோரியத்திலிருந்து மெயின் கேட்டுக்கு போறதுக்கு 1 கிலோமீட்டர் இருக்கு. எப்படி போறது? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏறி குதிக்கிறாங்க, கையில ஆயுதங்களோட வர்றாங்க. எப்படி நம்ம ஸ்டூடெண்ட் சொல்லலாம் அப்படி அப்படின்னு? என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த நேரத்துல 10 கார் 20 காரெல்லாம் தள்ளி விட்டு விஜய் என்ன பண்ணாப்புல, எல்லாம் ஏறுங்கடா, ஒரே வண்டியில் ஏறுங்க, சீக்கிரம் இருங்க, சீக்கிரம் இறங்குன்னு ஒரே ஒரு அம்பாசிடர்ல எங்க எல்லாரையும் ஏத்தி கேட்டை உடைச்சு வெளியே போக சொல்லி, அந்த மாதிரி நேரத்துல ஸ்பான்டேனியஸா ஐடியா வரும், பிரமாதம் செஞ்சு எங்களை காப்பாத்தினவர் விஜய் அவர்கள். அதே மாதிரி செந்திரப்பூ ஷூட்டிங் பீச்ல நைட் நடந்துட்டு இருக்கு. செந்தில்கிட்ட கொஞ்சம் மீனவர்கள் ஏதோ தகராறு பண்ணிட்டாங்க, பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரே ஆள் ரிஃப்ளெக்டரோட அந்த ஸ்டாண்ட் எடுத்து அடிச்சு அத்தனை கூட்டத்தையும் ஒதுக்குனாரு விஜய். அதே மாதிரி நகைச்சுவைனா அருமையான நகைச்சுவை. நானு, ராதாரவி, பாண்டியா எல்லாரும் கல்யாணத்துக்கு போறோம். ஹோட்டல் இம்பீரியல்ல கல்யாணம், எக்மோர்ல இருக்க இம்பீரியல்ல. இப்ப வண்டியில ஏறிட்டு பாண்டியா சொல்றான், டே அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாம், டே எல்லாரும் ஹோட்டல் இம்பீரியலுக்கு வந்துருங்கடா அப்படின்னா. உடனே ராதாரவி முன்னாடி உட்காந்துருந்தான். ரவி சொன்னா, டே இம்பீரியல் இல்லடா, என்னடா ஊர்ல இருந்து வந்துட்டானுங்கடா, நடிக்க வந்துட்டானுங்க, ஒன்னும் தெரிய மாட்டேங்குது இவனோட. யாரு? என்ன, விஜய், பாண்டி எல்லாரும். ஷோபா, இதுக்கு தாண்டா நான் அவங்கள மேய்க்கிற பெரிய. இம்பீரியல் இல்ல பாண்டியா, இம்பீரியல் சொல்லு, இம்பீரியல் அடையாடா அப்படின்னா. பின்னாடி சீட்ல பாண்டியன், நானு, இந்த பக்கம் விஜய். நான் அப்படி கேஷுவலா திரும்பி பார்த்தா விஜய் இல்ல. நான் சொன்னேன், தம்பி எங்க மாட்டியாச்சு, ஒரு ஆள் மாட்டிக்கிட்டாப்ல அப்படின்னு. என்ன விஜய் இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? அடுத்து என்ன தடவை கேட்பீங்க, அதான்டா நான் சொல்லி பார்த்துக்கிட்டேன். இதை விட ஒரு மென்மை வேண்டுமா? இதை விட ஒரு குழந்தைத்தன்மை வேண்டுமா? இதையெல்லாம் நினைச்சு சந்தோஷப்படுவான். சாதிச்சிட்டாரு, பொது வாழ்க்கையில சாதிச்சிட்டாரு, திரைத்துறையில சாதிச்சிட்டாரு, அரசியல்ல சாதிச்சிட்டாரு. இன்னைக்கு இங்க இருக்கிற, உண்மையில நான் சொல்றேன், இங்க இருக்க அத்தனை பேரும் உணர்வுபூர்வமா, யாருமே போலித்தனமாக இங்கு நிற்கவில்லை. உணர்வுபூர்வமாக விஜயகாந்துக்கு மரியாதை நடிகர் சங்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. ஆகவே நான் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்றேன், மைத்துனருக்கு சொல்றேன், வீட்டுல தங்கச்சிக்கு சொல்லிருங்க, மகிழ்ச்சியா இருப்போம். எல்லாத்தையும் சாதிச்சிட்டாரு. இனிமேல் அவருடைய மகிழ்ச்சியான நினைவுகளை அசை போட்டுக் கொண்டு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வெற்றியை நோக்கி செல்லுங்கள். விஜயகாந்தின் புகழ் வாழ்க. நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.